இன்றைக்கி சண்டே காலையில் எழுந்ததுமே முட்டை மிட்டாய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். முட்டை மிட்டாய் 2 ஓடிஜிலையுமே முட்டை மிட்டாய் ஊற்றி வச்சுட்டேன். அது ரெடியாகிற டைமுக்குள்ளே ஒரு மல்லி டீ குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மல்லி டீயோடு வந்து உட்காந்தாச்சு. இந்த மாதிரி 2 ஓடிஜிலையுமே ஒரே டைமில் முட்டை மிட்டாய் ஊற்றி வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பார்த்து பார்த்து டைம் வச்சு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோஸ் வந்து என்னால் கண்டினியூஸாக போட முடியல. அதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் வீடு தேடிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டை வந்து எங்களை வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓனராக வந்து அவங்க சொந்த யூஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சரி ஓகே, அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடு கொஞ்சம் நல்ல வீடாக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடுமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு முட்டை மிட்டாய் ப்ரௌனி ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண கஸ்டமர் எல்லாருமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. முட்டை மிட்டாய் ப்ரௌனி இந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்டியாக சாப்பிட்டதில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெய் சொட்ட சொட்ட ரொம்பவே சூப்பராக நம்மளோட முட்டை மிட்டாய் இப்போ ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வரும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு 4 வருஷமாக நான் அந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ திடீர்னு காலி பண்ண சொல்லும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு. அந்த வீட்டில் எவ்வளோ குறைகள் இருந்தாலுமே சரி, தண்ணி பிரச்சனையாகட்டும், ட்ரைனேஜ் பிரச்சனையாகட்டும், எது இருந்தாலும் சரி, இந்த வீடு இப்படி தான் அப்படின்ற மாதிரி நமக்கு பழகி போயிடுச்சு. இதுக்கேற்ற மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. நல்ல ஒரு அதனால் எனக்கு இந்த வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த வீட்டோட வீடியோஸ் எடுத்து ஹோம் டூராக வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். நம்மளோட சேனலில் தொடர்ந்து அடுத்து வந்து பால் காய்ச்சிற வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். வீடு ஷிஃப்ட் பண்ணணும், வீடு பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். அடுத்தடுத்து நம்மளோட சேனலுக்கு வர்ற வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கான என்னோடய டிஃபன் வந்து ஒரு மல்லி டீ, கூடவே வந்து பாயில்ட் எக்.